வெற்றி வசந்த் அவர்களோட தனி அறையை பார்த்து வைஷ்ணவி அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் சினிமா நடிகர்கள் எப்படி கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட லவ் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி சின்ன திரையிலையுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. மேலும் இன்னொரு சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகையுமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ண கதைகள் நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் இந்த முறை வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி இவங்களோட லைஃப்லையும் நடந்திருக்கு. வெற்றி வசந்த் அவர்கள் சிறகடிக்க ஆசை சீரியலோட ஹீரோ, வைஷ்ணவி பொன்னி சீரியலோட ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி அவங்களோட வீட்டில் சொல்லி சமீபத்தில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் மிக பிரம்மாண்டமான முறையில் கல்யாணம் நடந்துருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோட இவங்களோட லைஃப்ல அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற தகவல் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, வெற்றி வசந்தோட ரூமை பார்த்து பயங்கரமாக வைஷ்ணவி அவர்கள் ஷாக் ஆகியிருக்காங்க. அப்படி என்னடா ரூம்ல இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சாதாரணமான ரூம் கிடையாதாமா. அவர் மட்டுமே பயன்படுத்துறதுக்காக தான் அந்த ஒரு அறையை வச்சிருக்காரு. வெற்றி வசந்த் அவர்களோட அப்பாவோ அம்மாவோ அக்காங்களோ யாருமே அந்த ஒரு ரூம்குள்ளே போகக்கூடாதாமா. இன்க்ளூடிங் ஒர்க் பண்ணுற சுத்தம் பண்ணுறதுக்கு இருப்பாங்க இல்லையா வேலைக்காரங்க, அவங்க கூட வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ரூமில் தான் அவர் வந்து ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாராம், டைலாக் டெலிவரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் ஒர்க் போயிட்டு வந்தாருன்னா ரொம்பவே டயர்டாக படுத்திருப்பாரு. ஒரு விஷயம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் தான் உட்காந்து யோசிப்பாராமா. அண்ட் நிறைய விதமான விஷயங்கள் எல்லாமே அந்த ரூமில் தான் அவர் முடிவு எடுத்திருக்காரு. அது நல்லதாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு ரூமை வந்து அவர் ரொம்பவே அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையாக மனைவி அந்த ரூமுக்கு கூட்டி போயிட்டு இந்த மாதிரி இந்த ரூமோட சீக்ரெட், இதுக்கப்புறம் நீ இதில் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்லேயே அவங்களோட ஃபோட்டோவும் ஒன்று இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு பரவாயில்ல, இவனுக்கு நம்ம மேலே ரொம்பவே லவ் இருக்குது அப்படின்னு வைஷ்ணவி அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயத்தை கேட்டும் ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் எமோஷ்னலும் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்ப மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கதான். என்னடா சொல்ற, நல்லது பண்ணா என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மெயின் மேட்ரே என்ன அப்படின்னா, அது அவங்களோட இடத்துக்கு தேடி போய் நல்லது பண்ணாம இவரோட வீட்டுக்கு எல்லாத்தையும் வர வச்சு நல்லது பண்ணதான். சமீபத்தில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் கனமழை போயிருந்துச்சு. அதே மாதிரி திருவண்ணாமலையிலையும் போயிருந்துச்சு. கடலூர்லையும் ஏகப்பட்ட அளவில் மழை வெள்ளம்லாம் வந்துருந்துச்சு. அண்ட் சென்னையில் நடந்த இந்த ஒரு விஷயத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் அவரோட மக்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நிவாரண பொருட்கள் கொடுத்திருந்தாரு. இது நல்ல விஷயம் தானப்பா அப்படின்னா, இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஆனால் களத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்க கையில் கொடுத்துருக்கணும். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பனையூரில் அவரோட ஆஃபீஸில் மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லி அங்கே கொடுத்துருந்தாரு. இதுதான் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே, பட் இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான நேரத்தில் கண்டிப்பாக நம்ம நேராக போய் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அவங்கள சிரமப்படுத்தி வர சொல்லி நிவாரண பொருட்கள் கொடுத்தது ரொம்பவே தப்புன்னு நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தளபதியோட இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.